சௌச்சௌவை வச்சு இன்றைக்கி ஒரு ஈஸியான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 கப் கோதுமை மாவு, கிரேட் பண்ணி வச்ச சௌச்சௌவில் சால்ட் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாவே உங்களுக்கு எப்பயுமே ஹங்கராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வயிறு ஃபில்லாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு, புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க அப்படியே. இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க. அதில் தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா அதில் தட்டிடுங்க. ஒரு தோசை, சப்பாத்தி, அடை பதத்துக்கு அதை தட்டிக்கோங்க. கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தட்டி வச்சுருக்க இதை போட்டுருங்க. மெதுவாக எடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். ஆயிலே தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம கோதுமை மாவு போடுறதுனால அதில்வே குளுத்தான் இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை, இதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க.